திமுக சார்பில் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட விண்ணப்பித்த வேட்பாளர்களுக்கான நேர்காணல் இன்று தொடங்கியது. திமுக தலைவர் கருணாநிதி, பொதுச் செயலாளர் க. அன்பழகன், பொருளாளர் மு. ஸ்டாலின், துரைமுருகன், RS பாரதி ஆகியோர் வேட்பாளர்களிடம் நேர்காணல் நடத்துகின்றனர். காலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நேர்காணல் நடந்து முடிந்தது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விண்ணப்பித்த முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன், நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிட விண்ணப்பித்த முன்னாள் MP ஹெலன் டேவிட்சன் ஆகியோரிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. தொடர்ந்து நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளுக்கு நேர்காணல் நடைபெறுகிறது. நேர்காணலின் போது காங்கிரஸ் கட்சியுடனான கூட்டணிக்கு பின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்பது தொடர்பான கேள்விகள் கேட்கப்படுகின்றன. என்ன கேள்வி கேட்டாங்க? கூட்டணி பத்தி கேட்டாங்களா? கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி பத்தி கேட்டாங்களா? ஆமா, காங்கிரஸ் கூட்டணி பத்தி கேட்டாங்க. அருமையா சொல்லியிருக்கோம். என்ன சொல்றீங்க? கூட்டணி இந்த கூட்டணி சரியா? இந்த கூட்டணி வெற்றி பெறும். அமோக வாக்கு வித்தியாசத்தில் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெறும். கூட்டணியை பற்றி கேட்டார்கள். கூட்டணி இருந்தால் வெற்றி வாய்ப்பு சுலபம். ஒரு கை ஓசையோட பலகை அதை பற்றி ஒன்று கேட்டாங்க. மற்ற பொதுவாக கூட்டணியை பற்றி கேட்டார்கள். நீங்க பணம் கட்டியிருக்கீங்களே இந்த சட்டமன்ற தொகுதிக்கு, அதுல உங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு, உங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு, கட்சிக்காண்டி எத்தனை வருஷமா நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க, கட்சியில என்ன பொறுப்புல இருக்கீங்க, இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் உள்ளால் கேட்கப்பட்டது. கூட்டணி குறித்து எங்கள்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கவில்லை. எவ்வளவு செலவு பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க, என்ன பொறுப்புல இருக்கீங்கன்னு கேட்டாங்க, கூட்டணி பற்றி கேட்டாங்க. அவ்வளவு. கூட்டணி எந்த கூட்டணியோட வச்சாச்சுன்னா, எந்த கட்சியோட வச்சாச்சுன்னா நமக்கு மக்கள் ஆதரவு கூடுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணி பற்றி கேட்டாங்க. அதுக்கு காங்கிரஸ் கூட்டணியோட வச்சிருந்தோம்னா நமக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்கோம். கூட்டணி தலைவர் எந்த கூட்டணியை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் குமரி மாவட்டத்தை பொறுத்தளவில் காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக இருக்கிறதுனால் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நல்லபடியாக அமைந்திருக்கிறது. என்ன தொழில் பண்றீங்க, தென் அப்புறம் அந்த இது படிப்பு, அப்புறமா கட்சிக்கு நீங்க ஆற்றிய பணி, வெற்றி வாய்ப்பு எதனால, உன்னுடைய கம்யூனிட்டி, அவ்வளவுதாங்க. கூட்டணி யாரோடும் அமைக்க யாரிடம் என்றல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கூட்டணி யாரோடு இருந்தால் சரியாக இருக்கும் என்றெல்லாம் கேட்டார்கள். நாங்களும் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே காங்கிரஸோட கூட்டணி இருந்தாலே அது ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பாக அமையும். நம்மளை பத்மநாபபுரம் தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்வாக்குள்ள ஒரு தொகுதி. இன்னும் சொன்னால் அதோடு ஒரு காங்கிரஸ் கூட்டணி இருந்தால் அசைக்க முடியாத அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்.